தம்பி, நீங்க ராமசாமி மகன் தானே? ஆமா சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா உன்னை ஸ்கூலுக்கு கூட வருவாருப்பா. அப்ப நிறைய டைம் உன்னை பார்த்துருக்கேன். ஆமா, இங்க என்ன பண்ற? அப்பா ஃபேன் ஓடலன்னு சொன்னார் சார். அதான் வந்து செக் பண்ணிட்டு ஃபேன் மாட்டிட்டு போலான்னு பார்த்தேன். நீ எலக்ட்ரீஷியனாப்பா? ஆமா சார், நான் எலக்ட்ரீஷியன் சார். எவ்வளவு நாளா தம்பி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? சார் 4 நாளா இப்பதான் சார் தொழில் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏப்பா 4 நாளா கத்துக்கிட்டு இருக்குன்ற அப்புறம் எப்படிப்பா நீ ஃபேன்லாம் கனெக்ஷன் கொடுப்ப? சார் 4 நாள் செஞ்சாலும் 40 வருஷம் செஞ்சாலும் தொழில் தான் சார். நம்ம வேலை எப்பயுமே சுத்தமா இருக்கும். 3 வருஷமா ஓடாத ஃபேன்பா, கொஞ்சம் பார்த்து எப்படியாவது ஓட வச்சு கொடுப்பா. சார் நம்ம கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, ஃபேன் எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாருங்க. சார் முடிஞ்சு சார், சுவிட்ச் போடலாங்களா? சரிப்பா, நீயே உன்னோட கையால ஆன் பண்ணு. தம்பி, சின்ன வயசுல குண்டு பல்பு கூட வெடிச்சு பார்த்துருக்கேன்ப்பா. சீலிங் ஃபேன் வெடிச்சு இன்னைக்கு தான்ப்பா பார்க்குறேன். சார் ஃபேனில் ஏதோ ஃபால்ட் இருக்கு சார், கூலி கொடுங்க சார், நான் கிளம்புறேன். இந்த மாதிரி ஃபேனு முழுசாக வெடிக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் அதில் இருக்கிற கெப்பாசிட்டர் வந்து ரொம்ப வீக்காக இருந்தாலோ ஓவர் ஹீட் ஆச்சுனாலோ அதில் இருக்க எலக்ட்ரிக் பஞ்சராக இருந்தாலோ கெப்பாசிட்டர் பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு வேலை செய்யுங்க, சேஃபாக செய்யுங்க, சேஃபாக இருங்க. நான் ஒன்றும் மின்சாரம்